அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி தமிழ் 100 அப்படின்ற நேமில் 3000 ஃப்ரீ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய 5வது வீடியோ இது. ஆல்ரெடி டெய்லி இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் இடையில ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருந்ததுனால அவங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ண வேண்டியதுனால 3 டேஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. இனிமேல் வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் ஆகிடும். அப்படியே போர்ட் கிளாஸஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய வீடியோஸாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? வாரத்துக்கு 6 வீடியோஸ் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் சிலபஸ்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பர்டிகுலர் அந்த டாபிக் படிக்கணும் அப்படின்ற மாதிரில நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பிளான் படி படிச்சுட்டு வாங்க. இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. கொஷின்ஸை வச்சுட்டு நம்ம அந்த டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டார்கெட் ஒரு நாளைக்கு 20 MCQ ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு டார்கெட்டும் ஆல்ரெடி வீடியோ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம கொண்டு போகிறோம். வேறு டவுட் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு நியூவாக வந்து பேச்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் நியூ பேச்சஸ் அப்டேட் ஆகும். அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. கம்மிங் வீக்ஸில் அந்த பேச்சஸ் இருக்கும். அதே போல் ஆஃப்லைன் டெஸ்ட் பேச்சஸ் நாளைக்கு ஃப்ரீ டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோம் டெஸ்ட் பேட்ச் உங்கள் வீட்டுக்கே கொரியர் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். இது எல்லாமே டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனி புத்தகங்கள் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து ஓகே, இது இல்லாமல் பிசிஎஸ்ஐக்கும் பேச்சஸ் இருக்கும். ஃபாலோ இந்த நம்பருக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு சொற்கள் நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ மரபு சொற்கள் எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. எதையுமே தப்பு பண்ணிடாதீங்க. டவுட் வரக்கூடியதை 1க்கு 2 டைம் படிச்சிருங்க. அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்வு செய்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. மலரை எடுத்து வா. இங்கே பறித்து, கொய்து, தொடுத்து, எடுத்து, இதில் மலரை எடுத்து வான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறாக இருக்கு. அப்போ என்ன வரும்னு பாருங்க. பறித்து வான் வருமா, கொய்து வான் வருமா, அதே போல் தொடுத்து வான் வருமா, எடுத்து வான் வருமா? எடுத்துன்றதை ஆல்ரெடியே கொடுத்துட்டாங்க. அது தப்பு. அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து மலர் அப்படின்னா என்ன வரணும்? மலர் கொய்து வா, மலரை கொய் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். புக்லேயே கொடுத்துருப்பாங்க இது. சரிங்களா? மலரை கொய் அப்படின்ட்டு. கொய்து அப்படின்னா நம்ம கொய்து கொண்டு வருவது. சரிங்களா? இலக்கண மரபுப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? மலர் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல கொய்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ பறித்து அப்படின்றது என்ன வரும்? பழம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொன்னோம்? பழத்தை பறித்து வா. இல்லை காய்கறி இருக்கு அப்படின்னா காய்கறி என்ன சொல்லணும்? பறித்து வா. காய்கறியை பறித்து வா அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. தொடுத்து இங்க மலருக்கு தான் கொய்து வரணும். எதை நம்ம தொடுக்கணும்? மாலை. மலர்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாலையை நம்ம என்ன பண்ணுவோம்? மாலையை தொடுத்து வா. மாலையை தொடுத்து வா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப மாலை போட்டு வச்சுட்டோம். பூவெல்லாம் எடுத்து பூவை கொய்து மாலையை வந்து தொடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? அந்த கூடையை எடுத்து வா அப்படி சொல்லலாம். சரிங்களா? கூடை எடுத்துட்டு போறது செயல் வினைச்சொலுக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப மரபு பிழையில் இருக்கக்கூடியது கொடியில் இருக்கக்கூடிய மலரை எடுத்துவான்னு சொல்ல. மலரெல்லாம் எடுத்துட்டு மலரை கொய்து கொண்டு வர வேண்டும். அப்ப கொய்து அப்படின்றது சரியான வார்த்தை. ஆன்சர் நமக்கு என்னது? கொய்து. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் எழுதுறது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட சின்னதாக எழுதுன்னா சொல்லுங்க. ஓகே, அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். கேள்வியிலேயே சொல்லிட்டாங்க, எதிர்ச்சொல் கேட்குறாங்க, பொருள் கேட்கல. அப்ப எதிர்ச்சொல் என்ன வரும் பாருங்க. அரிது, சிறிது, பெரிதுன்னு கொடுத்துட்டாங்க, வரிதுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது இல்லை. ஓகே, அரிது, சிறிது, பெரிது, வரிதுன்னு கொடுத்துருக்காங்க. எளிதுன்னா என்னது? ரொம்ப எளிமையா இருக்கிறது. அதற்கு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்ப என்னவா இருக்கணும்? ரொம்ப சிரமமா இருக்கணும். அப்ப அரிது. அரிது அப்படின்றது வரணும். அதுவே இங்க பாருங்க, சிறிது அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் எது? சிறிது அப்படின்ற சொல்லுக்கு பெரிது அப்படின்றது எதிர்ச்சொல். இதே பேஸ் பண்ணி வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இங்க அரின்னு இருக்கா? சரிங்களா? இந்த அரியில் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ற பாடல் வரி இருக்கு இல்லையா? அது யார் வந்து பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவை. இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம கேட்கலாம். ஔவை சிலபஸ் நமக்கு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இல்லாமல்
இங்க பாருங்க அரி, அதே போல அரி. இதுக்கு என்ன வித்தியாசம், ரகர ரகர வேறுபாடு என்னன்றதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த அரிக்கு என்ன வரும், இங்க அரி இதில் இருக்கக்கூடிய இந்த அரிக்கு என்ன வரும், இந்த ரீக்கு என்ன வரும்ன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, பிரித்து எழுதுக. தான் என்று பிரித்து எழுதுக படிக்கும் போது நீங்க என்ன படிக்கணும், புணர்ச்சி படிச்சிருக்கணும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, தான் கூட்டல் என்று, சாரி தான கூட்டல் என்று, தான் கூட்டல் என்று, தா கூட்டல் நின்று, தான் கூட்டல் நின்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வரும் பாருங்க, புணர்ச்சி விதிப்பது எது வரும் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. என்ன சரியான ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி. சரிங்களா? எப்படி வரும்ன்றது தெரிஞ்சுக்கோ, புணர்ச்சி விதியை நம்ம படிச்சிருப்போம். ஸோ தான் கூட்டல் என்று அப்படின்னு வருதா, தான் கூட்டல் என்று அப்படின்றத நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இது எப்படி சேரும், இன் இருக்கு, அதே போல இன் கூட்டல் ஏ, இது என்னவா சேரும், நேவா சேருது. இதுக்கு என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. என்னது விதி, என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, ஒன்றுவது இயல்பே. இந்த விதிப்படி என்னது, இங்க மெய்யெழுத்து இருக்கு. சரிங்களா? அப்ப உடல் மேல் மெய் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அப்ப மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து சேருது. அப்ப இன் குட்டல் ஏ நேன் மாறுது, அதனால தான் என்று அப்படின்னு சேருது. இது வந்து புணர்ச்சி விதிப்படி. சரிங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன் எதுவும் மறைக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த கிளியரா இருக்குல்ல? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றி கூட்டல் எரிதல், நன்றி கூட்டல் அறிதல். ஆப்ஷன் சி நன்று கூட்டல் அறிதல், ஆப்ஷன் டி நன்று கூட்டல் எரிதல். இப்ப எது சரியான ஆன்சர், நன்றி அறிதல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சேர்த்து எழுதும் போது என்ன வரும், நன்றி, சேர்த்து எழுதும் போது நன்றி அறிதல் அப்படின்றது வந்துடும். இப்ப பிரிச்சு எழுதும் போது நன்றி கூட்டல் அறிதல் தான் எழுத போறோம். அப்ப இங்க என்ன இருக்கு, ரீ இருக்கு, ரீயை பிரிச்சா என்ன வரும், இர் கூட்டல் இ. அதே போல இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆ இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஒரு உடம்படு மெய் தோன்றும். உடம்படு மெய் தோன்றும், உடம்படு மெய் எது, இ. உடம்படு மெய் வரதுனாலதான் நன்றி அறிதல் வருது. ஈ கூட்டல் ஆ, அறிதல் அப்படின்னு வருது இல்லையா, நன்றி அறிதல். ஓகே, உடம்படும் மெய் தோன்றதுனால்தான் நன்றி அறிதல் சேரும் போது இந்த ஆ இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன வருது, ஈ வருது, உடம்படும் மெய். அப்ப ஈ கூட்டல் ஆ. சரிங்களா? அப்ப எரிதல், நன்றி அறிதல் அப்படின்னு வருது. சரிங்களா? ஈ கூட்டல் ஆ அதுதான் உடம்படும் மெய். அப்ப உடம்படும் மெய் தோன்றதுனால ஈ கூட்டல் ஆ என்னவா மாறுது, யாவா மாறுது. சரிங்களா? ஓகே, புரிஞ்சதா? அடுத்த கேள்வி போலாம். ஸோ இது போல புணர்ச்சி பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் எல்லாத்துக்குமே புணர்ச்சி மேக்ஸிமம் நமக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம பேசிக் கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? பார்த்தாவே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணோம்னா 100% எக்ஸாம்லேருந்து வரும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்ற தைரியத்தோடு நம்ம வரலாம். ஓகே, அடுத்து மின்னணு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எது ஆன்சர், ட்ரை பண்ணுங்க. மின் குட்டல் அணு, மின் குட்டல் அணு, மின்ன குட்டல் அணு, மின்னல் குட்டல் அணு. எது சரியான ஆன்சர், ட்ரை பண்ணுங்க. ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்டே நமக்கு சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் ஏ, மின் குட்டல் அணு. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க, இருந்தாலும் எப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. மின் குட்டல் அணு பிரிச்சு எழுதும் போது மின் குட்டல் அணுன்னு பிரிக்கிறோமா, இது எப்படி, இந்த இடத்துல இன்னொரு நான் எப்படி வருது, அப்ப தனி குறில் முன், தனி குறில் முன் என்ன வருது, முன் உயிர் வரின், உயிர் வரின் என்ன இரட்டுது, ஒற்று இரட்டும். உயிர் வரின் என்ன இந்த இடத்துல டபுள் ஆகுது, ஒற்று இரட்டும். இதுதான் விதி, ஒற்று இரட்டும். தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டும். எப்படி சார் அப்படின்னா, நிலைமொழி எது, நிலைமொழி மின், இது நிலைமொழி. அப்ப உயிர் வரும், உயிர் இங்க வருதா, ஆ அணு அப்படின்றது, இது வருமொழி. வருமொழியில நமக்கு ஆ இருக்கு, உயிரெழுத்து வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒற்று என்னவா மாறணும், இரட்டிப்பு அடைய வேண்டும். அப்ப இன் ஏற்கனவே இருக்கு மின் அப்படின்ட்டு, கூட இன்னொரு இன் சேருது, அப்புறம் அணு. அப்ப இந்த இன் கூட்டல் ஆ என்னவா மாறுது,
நூவா மாறுது. அவ்வளவுதான். அப்ப நாவா மாறுது. எப்படி இன் கூட்டல் ஆ வந்து நூவா மாறும். நான் இன் கூட்டலா நான் மின் அணு. அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சதா? இந்த இன் கூட்டல் ஆ தான் ஒற்றெழுத்து இரட்டிப்பாகுது. இன்னொரு இன் சேர்ந்து வருது. கூடக்கிற ஆ கூட வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஆ கூட சேர்ந்து என்னவா மாறுது? நாவா மாறுது. அப்ப டோட்டலா மின்னணு அப்படின்னு மாறுது. புரிஞ்சதா? எழுதுறது கிளியரா இருக்கா? இல்லை எழுதி வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நீக்குதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. போக்குதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். நீக்குதல் அப்படின்ற சொல் அதற்கான எதிர்ச்சொல் என்ன? இப்போ எக்ஸாக்டா எது மேட்ச் ஆகுது? நீக்குதல்னா என்ன பொருள் நமக்கு தெரியும். இப்போ அரசியல் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ அதுதான் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இல்லையா? அரசியலில் இப்போ எம்எல்ஏ சீட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய வந்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த சீட்லேருந்து என்ன பண்ணுறாங்க? நீக்கிறாங்க. ஒருத்தர் பேரை, இப்போ ராஜ்குமார் அப்படின்ற பேரை நீக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பேரை சேர்க்குறாங்க? பாரதி அப்படின்ற பேரை சேர்த்துறாங்க. சரிங்களா? நீக்குதல், சேர்த்தல். அப்போ சேர்த்தல் தான் அதற்கு இணையான எதிர்ச்சொல். சரிங்களா? அப்போ சேர்த்தல் அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? அப்போ தள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் இந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுறோம், தள்ளி வைக்கிறோம், அதுதான் அப்படியே மூவ் பண்ணி வைக்கிறோம், அதுதான் தள்ளுதல். இது குடும்பத்தான் சரியாது, அங்கே போய் அதையும் தப்பு பண்ணிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து அழித்தல் அப்படின்னா எக்ஸாக்ட் பொருள் அழித்தல். அழித்தல்னா அழித்தல் கடவுள் சொல்கிறோம் இல்லையா? எதுவுமே இல்லாமல் முற்றிலும் அழித்தல், ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது, இனிமேல் அந்த பொருளே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த பேனா இருக்கு, முழுசுமா நான் அழிச்சு உடைக்கிறது இல்லை, உடைக்கிறது வேற, அழித்தல்னா இது இல்லாமல் பண்ணுறது. அப்போ அதுதான் அழித்தல். இல்லாது செய்தல், அந்த பொருளை இல்லாமல் செய்யறது. இந்த பூமியை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூமியை இல்லாமல் பண்ணுறது. போக்குதல் அப்படின்னு என்னது? ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, இல்லை தடையா இருக்கு. இப்போ எனக்கு தலைவலி போயிடுச்சா நம்ம சொல்றோமா? அப்போ ஏற்கனவே அது எனக்கு தடையா இருக்கு, அது போயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை ரோடு இருக்கு, ரோட்டில் ஒரு வேகத்தடை போட்டு வச்சிருக்காங்க, அந்த வேகத்தடை எனக்கு வேணாம், அதை அகற்றுதல். கிட்டத்தட்ட அகற்றுதல் பொருள் தான் போக்குதல். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 7. திருநெல்வேலி என்பதன் மருவு. ரொம்ப எளிமையான கேள்வி. நெல்வேலி, மல்லை, நெல்லை, தில்லை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். திருநெல்வேலி என்னவா மருவி வந்திருக்கு? நெல்லை அப்படின்ற சொல்லா வந்திருக்கு. இதே மன்னார்குடிக்கு என்ன சொல்லுவோம்? மன்னார்குடி. என்ன பார்த்தோம் ஏற்கனவே? மண்ணை. அதே கோயம்புத்தூர், இதுக்கு என்ன பார்த்தோம்? கோயம்புத்தூருக்கு கோவை அப்படின்னு பார்த்தோம். சரியா? திருநெல்வேலிக்கு வேறு பெயர் புத்தகத்தில் நீங்க படிப்பீங்க. என்ன வனம் அப்படின்றத சொல்லுங்க. திருநெல்வேலிக்கு ஏன் வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்றோம்? சரியா? அதே போல இன்னொரு பேர் இருக்கும், வனம்னு முடியும், அது என்னன்றதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு பேர், வேறு பெயர். சரியா? ஏன்னா பொருந்தா சொல்ல கொடுத்துட்டு போகலாம். திருநெல்வேலியும் கொடுக்கலாம், இதையும் கொடுக்கலாம், இப்போ நான் சொன்ன இந்த பேரையும் கொடுக்கலாம். அப்போ 3 ஒன்றா இருக்கும், வேற ஒரு சொல் வேற ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, குடந்தை, நெல்லை, திருச்சி, மயிலைன்னு கொடுத்துறாங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்னது ஆன்சர்? டியா? ஸோ ரொம்ப எளிமையானது, இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி, திருநெல்வேலி நெல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ குடந்தை என்ன வரும்? கும்பகோணம். கும்பகோணம் தான் குடந்தைன்னு சொல்றோம். கும்பகோணம், குடந்தை. மயிலை என்னது? மயிலாப்பூர். மயிலாப்பூர். சரியா? மயிலாப்பூர். திருமுருகாற்றுப்படையில் போற்றப்படக்கூடிய கடவுள் யார்? திருமுருகாற்றுப்படையில் போற்றப்படக்கூடிய கடவுள் யார்? திருமுருகா. இது தமிழ்ல கேட்க மாட்டாங்க, யூனிட் 6ல கேட்பாங்க. சரிங்களா? அப்ப என்னது? யாரு? முருகன். திருமுருகாற்றுப்படைன்னு இருக்கு இல்லையா? பேர்லயே முருகன் இருக்கு, போற்றப்படக்கூடிய கடவுள் முருகன். முருகன் அல்லது அழகு. அப்ப அழகு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் கேட்டாங்கன்னா முருகன். அப்ப முருகன் என்ற சொல்லுக்கான பொருள் கேட்டாங்கன்னா அழகு. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். வாடகை, வருமானம், குடிக்கூலி, செலவு, சிக்கனம். எது சரியான ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. வாடகைன்னா நம்ம என்ன சொல்றோம்? குடி இருப்பதற்கான கொடுக்கக்கூடிய ஒரு கூலி தான். அப்ப குடியிருப்பு அப்படின்னா என்னது? குடிக்கூலி. குடியிருப்பதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கூலி. அப்ப சில இடங்கள்ல குடக்கூலி அப்படின்னு கொடுப்பாங்க.
குடிக்கூலி அப்படின்றத ஞாபகம் வச்சுருவாங்க. சரிங்களா? குடிக்கூலி அப்படின்னு நம்ம அங்கே தங்கியிருக்கோம், நம்ம குடியிருக்கோம், அதற்கு நம்ம ஒரு பணம் செலுத்துகிறோம். சரியா? இதே சிக்கனம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அளவா என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் அளவோடு செலவு செய்தல். அளவோடு செலவு செய்தல். செலவு அப்படின்னாவே அப்போ என்னது? நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுறோம். வரவேட்டனா செலவு பண்ணுறோம். வருமானம் அப்படின்னா நமக்கு என்ன அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறோம், வரவு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வருமானம். நம்ம வேலை செய்கிறோம், ஒரு பணி செய்கிறோம், அதுக்கு வரக்கூடிய பணம், அது வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. லூட் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இசை வீணை இசை, நாத ஓசை, யாழ் இசை, குழல் இசை. குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு வரும்போது அந்த பாடல் வரி எந்த நூல் அப்படின்றத சொல்லுங்க. இங்க லூட் மியூசிக் அப்படின்றதுக்கு எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ வருமா? வராது. வீணை வராது, நாத இசையும் வராது, யாழ் இசை. ஏன் அப்படின்னா லூட் அப்படின்றது ஃப்ளூட் இல்லை. ஃப்ளூட்னா என்னது? புல்லாங்குழல். ஃப்ளூட்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் இசை தான் ஃப்ளூட் மியூசிக். இதே வெறுமனே மெல்லிசை அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னிசை இல்லை, மெல்லிசை. மெல்லிசைனா மெலோடி. மெலோடி நம்ம சொல்லிடுவோம். லூட் அப்படின்னா நரம்பு. யாழ் இசை பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய பழைய நரம்பு இசைக்கருவிக்கு தான் யாழ், லூட் அப்படின்னு பேரு. சரிங்களா? பண்டைய இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அதுக்குதான் லூட் அப்படின்னு பேரு. அப்ப என்னது? யாழ் இசை அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா யாழ் தான் பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள்லாம் இருக்கும். நம்ம அது பார்த்தீங்கன்னா எத்தனை நரம்புகள் இருக்கு, பேரியாழ், இதெல்லாம் நம்ம படிப்போம். அப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது யாழ் இசை அப்படின்றது. சரியா? இதே ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல், மெலோடி அப்படின்னா மெல்லிசை, இதெல்லாம் ஞாபகம். இதே போல கேள்விகளும் கேட்பாங்க. சரியா? அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள். காம்பாக்ட் டிஸ்க். நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அலுவலகம், ஆஃபீஸ் அப்படின்போது அதற்கான சொல்லும் கேட்பாங்க. சரியா? காம்பாக்ட் டிஸ்க் கேட்டிருக்காங்க. அப்போ அதற்கான தமிழ் சொல் என்னது? ஆப்ஷன் பியா டியா? மின் நூல் வருமா? மின் நூல்னா என்னது? இ புக் அப்படின்னு சொல்லுவோம். குறுந்தகடு அப்படின்றதுதான் காம்பாக்ட். சிடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சிடின்னு மட்டுமே கேள்விப்பட்டோம். காம்பாக்ட் டிஸ்க் தான் சிடி. அந்த படத்தோட சிடி இருக்கா, டிவிடி இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா, அப்போ காம்பாக்ட் டிஸ்க் சிடி. சரியா? மின்னஞ்சல் இமெயில். மென்பொருள் சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்து கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. வீடியோ கான்ஃபரன்ஸ், கூட்டம், வழிபாட்டு கூட்டம், காணொளி கூட்டம், பதிவு இறக்கம். எது சரியான ஆன்சர் பாருங்க. சரியான ஆன்சர் காணொளி கூட்டம், ஆப்ஷன் சி. சரிங்களா? வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. வீடியோனா என்னது? காணொளி. வீடியோனாவே காணொளி அப்படின்னு நம்ம சொல்றோம். காணொளின்றது என்னது? காட்சி கூட்டல் ஒளி, அதுதான் காணொளின்னு நம்ம சொல்றோம். காட்சி பார்க்குறோம், அது கூடவே ஒளி, சத்தமும் இருக்கு. அப்ப காட்சி ஒளியை தான் நம்ம காணொளி அப்படின்னு சொல்றோம். வீடியோன்றதுக்கு அதுதான் பொருள். அப்ப வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது காணொளி கூட்டம். ஏன்னா நிறைய பேர் பேசக்கூடியதான் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதையே கேட்பாங்க. இதுவே இப்ப இருக்கக்கூடியது சோசியல் மீடியா. இதுக்கு என்னது? சோசியல் மீடியா அப்படின்னா சமூக ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெறுமனே மீடியானா ஊடகம், சோசியல் மீடியா அப்படின்னா சமூக ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதுவே வெறுமனே இன்டர்நெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இணையம். வெறுமனே இன்டர்நெட் கேட்டாங்கன்னா இணையம். அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். டிசிப்ளின் கேட்டாங்க, ரொம்ப முக்கியமானது. நான் முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இங்க கேட்டிருந்தமே, வேற என்ன கேட்டிருந்தேன்? குழல் இசை. குழல் இனிது யாழ் இனிது அப்படின்றத எந்த நூல் சொல்லுங்க கீழே மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? பதிவிறக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டவுன்லோடு. இதே பதிவேற்றம், பதிவேற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்லோடு. வெறுமனே பதிவு அப்படின்னா ரிஜிஸ்டர். வெறுமனே பதிவுனா ரிஜிஸ்டர். ஓகே. டிசிப்ளின் அது அடக்கமா, ஒழுக்கமா, பணிவா, பொறுமையா. அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ன்றல அப்படிலாம் இல்லை. ஒழுக்கம் அப்படின்றது என்னது? திருக்குறளை சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னது? டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் இழுப்பும் தரலாம்,
ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ அப்போ நமக்கு ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம். அப்போ டிசிப்ளின்னா ஒழுக்கமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் மேதைகள் சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரே விஷயம் என்னது? சொல்லி கொடுத்தாலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் நீங்களாக ஃபாலோ பண்ணாதான் வரும். இது ஒழுக்கம் அப்படின்றது. சரியா? பணிவு அப்படின்றது என்னது? பதவி வரும்போது என்ன வரணும்? பணிவு வர வேண்டும். யாருடைய பாடல்? கண்ணதாசன். சரியா? கேட்க மாட்டாங்க. பட் பணிவு அப்படின்றது நம்ம பதவி வரும்போது வரணும். பொறுமை, பொறுமை, அதே போல அடக்கம். இது இது எதுவுமே நமக்கு இந்த சொல்லோட சம்பந்தம் கிடையாது. சரியா? டிசிப்ளினோட. ஓகே, ஒழுக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணினை காக்கும் இமை போல. நம்மளுடைய இமை என்ன பண்ணுது? கண்ணை பாதுகாக்குது. எனக்கு கண்ணாடி பாதுகாக்குது மாதிரி. கண்ணினை காக்கும் இமை போல. உடன் இருத்தல் வருமா? பேனல் வருமா? வாட்டுதல் வருமா? தவித்தல் வருமா? உடன் இருக்குமா? இருக்காது. ஐ மீன் இருக்காதுன்றது தாண்டி அதை விட ரொம்ப முக்கியமானது. உடன் இருக்கலன்னா இப்ப யாராவது ஃப்ரெண்டோட சேர்ந்து போறீங்கன்னா அவங்க உடன் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தவித்தல் அப்படின்னா அவங்க யாராவது ஒருத்தர் தெரியாதவங்க, நமக்கு இல்ல தெரிஞ்சவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க, அதுக்கு நம்ம தவிச்சு போறோம். வாட்டுதல் அப்படின்னா பிறருடைய துன்பம் நம்மளை வாட்டும். இல்ல காதல் இருக்கு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்லயே தோத்துட்டோம் அப்படின்னா அந்த துன்பம் நம்மளை வாட்டும். துன்பங்கள் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த துன்பங்கள் நம்மளை வாட்டும். சரியா? ஆனா பேனல் அப்படின்றது பாதுகாத்தல். இந்த கண் என்ன பண்ணுது? கண்ணை எது பாதுகாக்குது? அந்த இமை. அப்ப பேனல் அப்படின்றதுதான் சரியானது. பேனல்ல இந்த பேனல் இல்ல, இந்த பேனல். சரியா? தமிழ்ல வரக்கூடிய பாதுகாப்பு. எல்லா சொல்லுக்குமே டக்கு டக்குன்னு ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? தவித்தல் அப்படின்றது இப்ப நான் சொன்னதுதான். இதுவே வேற என்ன கேட்கலாம் நமக்கு? ஊமை இப்ப நம்ம இது கொடுத்துட்டாங்க, இது பேனல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவே நகமும் சதையும் போல அப்படின்னு கேட்கவாங்க. நகமும் சதையும் போல இன்னும் ஒன்னா சேர்ந்தே இருக்கிறது. சரிங்களா? உடனிருத்தல் நம்ம சொன்னோம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல எப்பவுமே சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். இதுவே நம்ம முன்ன பொறுமைன்னு எழுதணும் இல்லையா? இது என்ன சொல்லலாம்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப அது அந்த அளவு தன்னை தோன்றவங்க கூட அந்த பூமி என்ன பண்ணும்? பொறுத்து கொள்ளும். அது போல பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப பொறுமை அப்படின்றது அந்த இடத்துல ஆன்சர். சரியா? ஓமைக்கு நான் சொல்றேன். ஓகே, அடுத்து பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவரை சிலப்பதிகாரம். மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. என்ன வரும் பாருங்க? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் இயற்றியவர் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள், காப்பியத்தை சிலப்பதிகாரம் என்னும் இளங்கோவடிகள் இயற்றினார். நான் தள்ளி நிக்கிறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மேட்ச் பண்ணி பாருங்க. நமக்கு சரியான ஆன்சர் எது? சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏவே சரியா தான் இருக்கு. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துல மொத்தமா எத்தனை காதைகள் இருக்கு? 30 காதைகள் இருக்கு. எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3 காண்டங்கள் இருக்கு. முதல் காண்டம் இது புகார் காண்டம், அப்புறம் மதுரை காண்டம், அப்புறம் வஞ்சி காண்டம். சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 காண்டங்கள் புகார், வஞ்சி. இதுவே நம்ம கேட்டாங்கன்னா யாமறிந்த புலவர்களே வள்ளுவனை போல் இளங்கோவை போல் காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கோள். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல மேற்கோள் இருக்கு. இந்த மேற்கோள் யார் சொன்னதுன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? மேற்கோள்கள்ன்றது சிலபஸ் நமக்கு இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா நீங்க சிலப்பதிகாரம் முழுசா படிக்கல அப்படின்னாலும் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல், சரியா அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடல் வரி இந்த மேற்கோள் யார் சொன்னது அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மேற்கோள் எல்லாமே படிச்சிருங்க, ஏன்னா கேட்பாங்க தேர்வுகள்ல. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து, ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரியானதை தேர்ந்தெடு. விரித்தது, விரித்தது. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியல அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க? விரிந்தது, இந்து விரிந்தது, அப்புறம் விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எது வரும் பாருங்க. மலைக்காட்டு வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது, மயில் தோகையை விரிந்தன. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தன. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரித்தது,
மயில் தோகையை விரித்தது. எது சரியானது பாருங்க, கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க. ஸோ சரியான ஆன்சர் எது? ஃபர்ஸ்ட் ஏன் தப்புன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இதழ்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதழ்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒருமையில வருமா? இது பன்மை, இந்த இடத்துல ஒருமை கொடுத்துட்டாங்க. வருமா? வராது. சரியா? இங்க பாருங்க, இதழ்கள் விரிந்தன, இங்கேயும் பன்மை, இங்கேயும் பன்மை. இது சரியா இருக்கு. அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எந்த இடத்துல விரிந்தது வரும், எந்த இடத்துல விரித்தது வரும்னு பார்க்கணும். அதுதான் முதல். அப்ப எந்த இடத்துல விரிந்ததுன்னு வரும்? பூவின் இதழ்கள் விரிந்ததா இல்ல மயில் தோகை விரித்ததா? மயில் தோகை விரித்தது அப்படின்றதுதான் சரி. அப்ப விரித்ததுன்றது எங்க வரணும்? மயில் தோகைக்கு வரணும். சரியா? அப்ப விரிந்தன அப்படின்றது எங்க வரணும்? இங்க வரணும். இதழ்கள், பூவின் இதழ்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பூவுக்கு, அப்புறம் மயிலுக்கு. சரிங்களா? அதுல எது சரி தப்பு, சென்டென்ஸ்ல ஏன் ஏஓ இல்ல சிஓ டிஓ தப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு மாத்தி கொடுத்துருப்பாங்க, இல்ல அப்படின்னா ஒருமை பன்மை பிழை இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இதழ்கள் விரிந்தன அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னு கொடுத்துருக்காங்க? மலைக்காற்று வீசியா பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரிந்தன அப்படின்னு இங்க கொடுத்தாங்க. அப்ப இது தப்பு. மலைக்காற்று வீசியா பூவின் இதழ்கள் விரித்ததுன்னு கொடுத்தாங்க. அப்ப இது தப்பு. அப்ப ரெண்டு சென்டென்ஸும் படிச்சு பார்க்கணும். முழுசா அந்த சொற்றொடர் முழுக்க சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க. சரியா? அவசரமா படிக்கும் போது, ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் கடைசி நேரத்தில் நீங்க ஆன்சர் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவீங்க. ரொம்ப எளிமையான கேள்விதான். எக்ஸாம்ல விட்டு வந்து வீட்டுல எடுத்து பார்த்தோம்னா அடைச்சி இந்த கேள்வியை சப் பண்ணுமா அப்படின்னு தோணும். ஆனா நீங்க டைம் சரியா மேனேஜ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். சரிங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து கேள்வி எண் 17. அகர வரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். முதல்ல என்ன வரணும்? அகர வரிசைப்படி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உயிரெழுத்துக்கள் வரணும். அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் கா வரிசை, கா இதெல்லாம் போகும்போது முழுசா அந்த கடைசி வரையும் போயிட்டு நீங்க வரணும். இதை நான் சொல்லியிருப்பேன் வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி. சரிங்களா? அப்ப முதல்ல ஆ வரணுமா? அன்புன்னு இங்க கொடுத்துட்டாங்க. அப்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். தோட்டம் வராது, முதல்ல நட்பு வராது, நட்பு வராது, ஆ தான் வரணும். மீதியை படிக்காமையே ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி. ஆனா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? முதல்ல என்ன வரும்? அன்பு, அப்புறம் தோட்டம், அப்புறம் நட்பு. தா தான் வரும். தாக்கு அப்புறம் தான் நா வரும். நாக்கு அப்புறம் தான் பா வரும். அப்புறம் தான் மா, அப்புறம் தான் வா. சரிங்களா? இதுலயே ஃபர்ஸ்ட் வி, அதுக்கப்புறம் தான் வி. அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாம வெறும் சிம்பிளான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அதனால ஈஸியா நீங்க பி ஆன்சர் பண்ணிடலாம். இதுவே கன்ஃபியூஸும் பண்ண முடியும். இதே மாதிரி அன்புன்னு இன்னொன்று கொடுத்துட்டு அன்பு, அப்புறம் நட்பு, தோட்டம் இப்படி கொடுத்தோம்னா அன்புன்றது ஃபர்ஸ்ட் வந்துடும். மீதிக்கிறதுலாம் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரி, அப்ப எது மேட்ச் பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் தா தான் வரும். அதனாலதான் இங்க தோட்டம். ஃபர்ஸ்ட் நா தான் வரும். தாக்கு அப்புறம் நா, அப்புறம் நட்பு, அதுக்கப்புறம் என்ன வரும்? பா வரும், அப்புறம் மா வரும், அப்புறம் வி வரும், ஐ மீன் வா வரும். வாவல வி, அப்புறம் வி. சரிங்களா? அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சதா? சோ அகர வரிசை திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய கத்துக்கோங்க. ஓகே, சோ லைவ்ல எப்படி ஈஸியா இருக்கு அப்படின்றதும் பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி. எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. வினாத்தொடர், கட்டளை தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர். ஆன்சர் பண்ணுங்க. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2க்கு வீடியோ கிளாஸஸ், அதே போல டெஸ்ட் பேட்சஸ், நியூ டெஸ்ட் பேட்சஸ், நியூ வீடியோ கிளாஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல ஹோம் டெஸ்ட் பேட்சஸ். சரிங்களா? இது இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா அதுக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கும். சரிங்களா? ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாம டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச், பிசிஎஸ்ஐக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9994359181. சரிங்களா? இல்ல கீழே நம்பர் கொடுக்குறேன். அதே போல டிஎன்பிசி எக்ஸாமுக்கான புக்ஸ், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ல புக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிங்களா? சோ என்ன வரும்? எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது வினாத்தொடர், கட்டளை தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர். இங்க ஆர்டர் போடுறோமா? கிடையாது. கேள்வி கேட்கறோமா? கிடையாது. வெறும் தகவலை மட்டும் செய்தியா சொல்றோமா? இல்ல. எவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு உயரமான மரம்னா ஆச்சரியப்பட்டு உணவுமா சொல்றோம். அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உணர்ச்சி தொடர். சரிங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி, உணர்ச்சி தொடர். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க.
கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். கியூரி அம்மையார் பிறந்த ஊர் எது? கியூரி அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர்? அதே போல கியூரி அம்மையார் எங்கு வாழ்ந்தார்? கியூரி அம்மையார் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? நமக்கு என்னது? விடைக்கேற்ற வினா. விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு வினாவை நீங்க ஃபார்ம் பண்ணணும். கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சார்ந்தவர். அப்ப என்ன வரும்? நாடுன்னு கொடுத்துட்டாங்க. ஊர் வருமா? வராது. எங்கு அப்படின்னு வருமா? வராது. எந்த மாநிலம் வரமா? வராது. எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதான் சரி. ஏன்னா நாடுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. சரிங்களா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சதா? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு, இல்ல இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த 20 கேள்விகள் பிளஸ் அடிஷனலா சொல்லக்கூடிய கேள்விகளோட கவுண்டும் சேர்த்து, இப்போ ஒரு 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய கேள்வியை சேர்த்து 40 பார்த்துருக்கோம். 40க்கு எவ்வளவு கொஸ்டின் நீங்க சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு போடுங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த 20க்கு எவ்வளவு அப்படின்றதையாவது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சார் 20 கொஸ்டின் நான் ட்ரை பண்ணேன், நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நானே ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணேன், அதுக்கு தான் சில டைமும் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப 20க்கு நீங்க ஒரு 18 19 அப்படின்ற ரேஞ்சில் அப்படியே கண்டினியூவா வாங்க. 15 16 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இல்ல அடுத்தடுத்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கும்போது நீங்க 18 19 வந்துருவீங்க. 20 அடிச்சா ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஓகே, அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது. உலக பொதுமுறை என்று போற்றப்படுவது திருக்குறளா? எந்த நூல் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது? போற்றப்படும் உலக பொதுமுறை நூல் எது? நூல் போற்றப்படுகிறது உலக பொதுமுறை என்று. எது ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. சரியான ஆன்சர் எந்த நூல் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த நூல்? நமக்கு திருக்குறள் இங்க கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த நூல் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது? சரிங்களா? சோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அணுவை துளைத்து, அணுவை துளைத்து 7 கடலை புகற்றி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யார்? ஏன்னா அந்த மேற்கோள் கேட்பாங்க. சரிங்களா? அணுவை துளைத்து 7 கடலை புகற்றி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்றத வீடியோக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசா எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நியூ பேட்ச், வீடியோ கிளாஸஸ் பேட்ச், டெஸ்ட் பேட்ச் இருக்கு. மினிமம் பிரைஸ்ல கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச், ஹோம் டெஸ்ட் பேட்ச், ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் நோட் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கான பேட்சஸும் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் பேட்சஸ். அதே போல புக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ல தனித்தனி புத்தகங்கள் இருக்கும். ஆஃபர்ஸ் இருக்கும். 2000 ரூபாய்க்கு மேல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியுமே ஃப்ரீயா இருக்கும். பிரைஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, பிசிஎஸ்ஐ புக்ஸும் அவைலபிள் இருக்கும். இந்த நம்பருக்கு டவுட் தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய மதிப்பெண்களை தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டு போக வேண்டாம். சரிங்களா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.